श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् முதல் அத்தியாயத்தில் 4வது கண்டத்தில் நம்ம 10வது மந்திரத்தினை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 10வது மந்திரத்தில் மகா வாக்கிய உபதேசம் అని சொல்லக்கூடாது. మహా వాక్య డిక్లరేషన్. ఉపదేశం అనేది గురువు சொல்லி கொடுக்கிறது ఉపదేశం. తత్వమసి మహావాక్యం is ఉపదేశ వాక్యం. ప్రజ్ఞానం బ్రహ్మ అయమాత్మా బ్రహ్మ అనేది டிக்ளரேஷன் ஆஃப் தி உபனிஷத். அதேபோல் இப்போ இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தினை கேட்டதுக்கு பிறகு அந்த கேட்டவன் அதோடைய அர்த்தத்தினை உணர்ந்தா அப்போ அவன் டிக்ளேர் பண்ற வாக்கியமா இருக்கிறதுனால இஸ் மை டிக்ளரேஷன், நானும் பிரம்மம், అహం బ్రహ్మాస్మి అనేది மகாவாக்கிய உபதேசம் అని பொதுவா சொன்னாலும் கரெக்டா இந்த இடத்துல. அதனாலதான் மகா வாக்கிய பாஷ்யம் அப்படின்னு சங்கரர் விவரிச்ச சில விஷயங்களை நம்ம 2 வாரங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அதோடைய தொடர்பு தான் கண்டினியூஷன். இன்னைக்கும் 10வது மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம், 4வது இந்த கண்டத்திலேயே. பிரம்மன் தன்னை தான் தெரிஞ்சுக்கிட்டு சர்வமும் அவரே ஆயிட்டார். சர்வமும் அவரேன்னு சொல்லி பிரம்மமேன்னு சொல்லி அவர் யாரு? நானேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். நானே ஆயிட்டேன், நானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் தெரிஞ்சுக்கினது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் பதில் கொடுக்கப்பட்டது உபனிஷத்து மூலமாகவும் சங்கருடைய பாஷ்யத்து மூலமாகவும். எதுக்கு பாஷ்யத்தில் நம்ம இவ்வளவு பார்க்க வேண்டியது வந்தது? உபனிஷத்திலேயே சில பேருக்கு சந்தேகம் வந்தது, பிரம்மன் தன்னை தானே தெரிஞ்சிட்டானா, ஏதாவது வச்சு தெரிஞ்சிட்டானா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பல பல விஷயங்களை நம்ம பல திருஷ்டிகோணத்துல விசாரணை பண்ணியிருக்கோம். அப்போ உபனிஷத்தே கொடுத்த பதில் தான் இது 10வது மந்திரத்தில். கேள்வி 9வது மந்திரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இனிமே இந்த மந்திரத்துடைய அடுத்த பாகத்துல நம்ம பார்க்கணும். அது நானும் பாதியா தான் படிக்கணும். என்ன விஷயம், நிறைய வேற வேற விஷயங்களை சேர்த்து சொல்றதுனால கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த தத் சர்வம் அபவத் அங்க வரைக்கும் தான் அர்த்தம் பார்த்தோம். அதுல தான் அகம் பிரம்மாஸ்மி இது மகா வாக்கியம் கூட வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தத் யோ யோ தேவானாம் பிரத்யபுத்யத சயேவ ததபவத் ததர்ஷீணாம் ததா மனுஷ்யாணாம் தத்தைதத் பஷ்யன் ऋषिर्वामदेवः प्रतिपेदे अहं मनुः अभवगं सूर्यः
च इति तदिदम् अप्येतर्हि य एवं वेद वेदाहं ब्रह्मास्मीति स इदगुं सर्वं भवति तस्य ह न देवाश्च नाभूत्य ईशत आत्मा ஏஷாகும் சபவதி. அங்க வரைக்கும் நிறுத்துகிறோம். இப்போ இங்க இருந்து உபனிஷத்து வந்து ஞானத்துக்கும் கர்மத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? கர்மகாண்டையும் ஞான காண்டையும் ரெண்டு உபனிஷத்துலதான் சொல்லப்பட்டது. உபனிஷத்தை தான் சொல்றது, வேதம் சொல்றது. உபனிஷத்திலோட சில உபாசனை வரைக்கும் பார்க்கிறோம். அவ்வளோ கர்மகாண்ட பற்றி சொல்லலைன்னா உபாசனை காண்ட இருக்கும். சரி, மொத்தத்துல முக்கியமா இது ரெண்டுடைய வித்தியாசம். அதுலயும் அந்த பலத்துல வித்தியாசம். ஞானம் கொடுக்கிற பலம் என்ன, கர்மயோகம் கர்ம காண்ட கொடுக்கிற பலம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, முதல் கர்ம பத்தி, கர்ம வந்து வர்ண ஆசிரமத்து மேல ஆதாரப்பட்டுதான் அவன் எந்த கர்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நியமிச்சது. எல்லா ஆசிரமம் வர்ணத்தை சேர்ந்தவங்க எல்லா வகையான கர்ம காண்டத்தையும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த உபனிஷத்து ஆரம்பத்திலே பார்த்தோம், அஸ்வமேத யாகம் என்பது ராஜாக்கள் மட்டும்தான், க்ஷத்திரிகள் தான் பண்ணணும், பிராமணனும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுபோல் வேற வேற பலதெல்லாம் அதுக்கு அது அவன் எலிஜிபிள். ஸோ கர்ம காண்டத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட பல நியமங்கள் பேசிக்கலி பேஸ்ட் ஆன் தி வர்ண ஆசிரம தர்மம். ஆனா ஞான விஷயத்துக்கு வரும்போது இதுல சௌரியம் என்னன்னா, யாராவது விரும்பினவங்க எல்லாரும் வாங்கிக்கலாம், அடையலாம். சரியா? யாரு அர்த்தத்தை விரும்புறானோ ஆசைப்படுறானோ அவங்க எல்லாருக்கும் அந்த ஞானமும் ஏற்படும், ஞானத்தோட பலமும் மோட்சமும் ஏற்படும். எவ்வளவு சௌரியம்! இப்போ இது சில விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். அப்புறம்தான் அங்க உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு அந்த பதங்கள் முக்கியமானது உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். ஒருவேளை கேள்வி கேட்கலாம், உபனிஷத்து சொன்னது கேட்டியா? அது கூட வேதாந்தம் கேட்டவங்களுக்கு கூட நமக்கு சந்தேகம் நிறைய வரும். அதனாலதான் இவ்வளவு விசாரணை பண்றோம், அனாலிசிஸ். சார், எல்லாமே ஆத்மாதான். எல்லாமே ஆத்மா, எல்லாருமே ஆத்மாதான். எல்லாருமே ஆத்மாவா இருக்கும் போது அப்ப எல்லாரும் ஏன் எல்லா கர்மம் பண்ணக்கூடாது? இது சாதாரணமா வர சந்தேகம். ஸ்திரீகளுக்கு வருது இல்லையா, நாங்க ஏன் காயத்ரி சொல்லக்கூடாது, நாங்க அது சொல்லக்கூடாது, நாங்க ஏன் வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா நீ தவறு, அப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பாரு என்ன சொன்ன நீ, ஆத்மா வந்து எல்லாமே ஒண்ணுதானே, எல்லாருக்குள்ள இருக்கிறது அதே ஆத்மா தானே சொல்லி நீ சொன்ன. ஆனா அந்த ஆத்மா பத்தி வேற கூட கேட்டிருக்கு இல்ல நீ? என்ன, ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா, ஆத்மால கர்மையே இல்லை, ஆத்மால கர்மையே இல்லை, கர்த்தృత్వం போக்திருத்தம் எதுவுமே இல்லை. சரியா? அப்போ ஆத்மால கர்மே இல்லைன்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ ஆத்மானே தெரிஞ்சுக்கிட்ட எல்லா இடத்துல అనేది சார், முதல்ல ஆத்மான்னா நீ அது விசாரணை பண்ணு. அப்படி என்ன அர்த்தம்? நீ அனாத்மலோக்கு இறங்கிட்ட. ஆத்மா நீ பேசுவே, ஆனா அனாத்மலோக்கு இறங்கிதானே, அந்த திருஷ்டில தான் இந்த கேள்வி கேட்கிற நீ.
அப்போ இந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஆத்மாలో లేడీస్, జెంట్స్, பிராமண க்ஷத்ரிய இந்த டிஃபரன்சஸ் இருக்கா? தமிழ், தெலுங்கு இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லன்னா, நீ அப்படி கேட்டா அது ஆத்மால கர்ம கூட இல்ல. ஆத்மாக்கு கர்மே இல்ல, கர்ம அதுல கிடையாது. சரியா? அதனால இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட நோ 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 நாங்க பண்ணணும், நாங்க பண்றோம். யாரோ அவங்க ஒரு கோயில்ல எல்லாத்துலயும் யாராவது பூஜை பண்ணலாம்னு வைக்கிறானே, வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிறோம். புது புரட்சி அந்த மாதிரி திரும்பி நீ கேட்டா அதே பதில் தான். அப்போ பண்ணு போ, நான் பண்ணன்னு சொல்ல, உன் இஷ்டம். சரி, ரமணர் போல் கிரிவலம் போயிட்டு வரட்டுமா பகவான்? சரி. பொம்மலுக்கு ஒரு வைக்கட்டுமா? சரி. என்ன சொன்ன சரியன்னா, நீ வைக்கட்டுமான்னு உனக்கு வைக்கணும் உனக்கு நினைச்சா இல்ல ஆஞ்சு நீ பண்ணிக்க, எனக்கு தெரியாது. ஒரு அனாத்மாக்கு இறங்கி வந்துட்ட நீ. அப்ப எதுக்கு ஆத்மா பத்தி பேசணும்? பேசின ஆத்மா பத்தி பேசு, இல்ல அனாத்மல இருந்துக்கோ. இந்த அறக்குறை பிசினஸ் தான் டேஞ்சர். இப்படி அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சு நல்ல ரொம்ப சௌரியமா இருக்கிற போல் இருக்கும். பிரயோஜனப்படாது. நிறைய இந்த ஆத்தியாத்மிகம் மத்தப்பறம் இதுல ரெண்டுத்துல அது எங்க பைஃபர்கேட் ஆகிறது. இது என்ன, இது என்ன, இது எவ்வளவு நாளைக்கு, இது எந்த அளவுக்கு, அது வேணுமா, அது வேணுமன்னா இது விட்டுடணுமா, இல்லை இதுல இருக்கட்டுமா, இது இந்த கிளாரிட்டி கிளியரா இல்லைன்னா அதான் அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், எங்கேயோ போய் சேர மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி. அப்போ கர்ம காண்ட பத்தி பேசும்போது வேதாந்தத்தின்னு பேசக்கூடாது நீ. சரி, பேச மாட்டோம். ஆனா கேட்கறது வேதாந்தம். சரி, பேசிட்டா இப்படி எல்லாம் சொல்லுவாரு, எதுக்கு பேசாம இருந்தா சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம ஏதோ பண்ணிட்டு போயிடலாம். நீ அப்படி கேட்காம இருந்தாலும் பேசாம இருந்தான் இல்ல, நீ என்னவா இருக்க. அதனால கேட்கறது வேதாந்தம் பேசிட்டு அப்புறம் கர்ம காண்டா திரும்பி அதிபத்தி இல்லைன்னு இது ரெண்டும் ஒத்து போகாது. சொன்னானே, ரெண்டும் ஒரு இடத்துல ஒரு காலு, ஒரே இடத்துல ரெண்டு கால். ஆனா இது புரிஞ்சுக்காம நிறைய பேரு இப்படி ரெண்டு பக்கமும் போயிட்டு இருப்பாங்க. ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி. இப்போ இந்த ப்ராப்ளம் சொன்னது இது எல்லாமே ஞான காண்டத்துல இல்ல. வர்ண ஆசிரமம் அது இது எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பண்ணுமா அது பண்ணுமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேலை, சிரவணம் ஒழுங்கா பண்ணு, அவ்வளவுதான். அப்போ ஞான காண்டத்துல நீ ஆசிச்சாயன்னா போதும், யூ வில் ரிசீவ் இட். சரியா? அதனால அந்த ரிசீவ் பண்றதுக்கு வேண்டிய கொஞ்சம் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருந்தா போதும். ஆசை இருக்கணும் முதல்ல, அப்புறம் அந்த தகுதியும் இருக்கணும். சாதன சத்துஷ்டய சம்பத்தி அது இருந்துச்சுன்னா வேற எதுவுமே கேட்க மாட்டோம். சரியா? இன்னொரு பாயிண்ட், அப்புறம் பூலோகத்துல எப்படி எல்லா மனிதர்களும் எல்லா வர்ண ஆசிரம தர்மங்களை சேர்ந்தவங்களும் எல்லா கர்மங்கள் பண்றதுக்கு அதிகாரம் இல்லையோ, அதே போல் అసలు దేవతలకి కర్మ செய்யற அதிகாரமே இல்லை. எங்காவது இது அதிகாரம், அசல் அங்க தேவதைகளுக்கு கர்ம செய்யற அதிகாரமே இல்லை. பாத்தீங்களா? ஆனா தேவதைகளுக்கு கூட ஞானம் அடையலாம். இந்திரனுக்கு ஞானம் அடையலாம், வருணனுக்கு ஞானம் அடையலாம். எங்க கேனோபனிஷத்துல பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா?
கதை. சோ ஞானத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. அப்போ பிரம்ம சூத்திரத்தில் ஒரு அதிகரணம் இருக்கு, தேவதாதிகரணம். அந்த இடத்துல இந்த விஷயம் தான் அங்க விசாரணை செய்யப்பட்டது. தேவதைகளுக்கு கர்ம செய்யற அதிகாரம் இல்லை. சரி, அப்போ எங்காவது இந்திரனோ பிரம்மதேவனோ திரும்பி யக்ஞம் கர்மகாண்ட பண்ணார் போல இருக்கா? சும்மா இவங்களுக்கு கர்வம் வரும்போது அகங்காரம், அவங்களோட சக்தி அவங்க மறந்து போய் பலகீனம் ஆயிட்டாங்க. குருவனை அவமானப்படுத்துறதுனால பலகீனம் ஆயிட்டாங்க ப்ரஹஸ்பதி. அப்புறம் திரும்பி நமஸ்காரம் பண்ணாங்க, மன்னிச்சு சொல்லி அப்படி பண்ணி அந்த மாதிரி திரும்பி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அப்படி தெரியாது. அதனால தேவதைகள் கூட கர்மலோ அதிகாரம் இல்லை, ஆனா ஞானத்துல இருக்கு. சரி, அதுக்கப்புறம் இந்த மந்திரத்துல நம்ம பார்த்தோம் முன்னாடி, ய ஏவ அகம் பிரம்மாஸ்மீதி, ய ஏவ అనేది யஹ ஏவ, யாரு ஏவ வேர்டு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிறானோ, டிக்ளரேஷன் பண்றானோ అని சொல்லுவானோ, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவானோ, அவனுதான் சக இதகம் சர்வம் பவதி. அகம் பிரம்மாஸ்மி அவனுக்கு அது கன்ஃபார்மா சொல்ல தெரியல, சொல்ல முடியல, ஆகலைன்னா எல்லாம் நான் தான் சொல்ல முடியாது. சர்வம் நான் தான். அந்த ரெண்டு வார்த்தை கனெக்ஷன் இருக்கு. முடிஞ்சு போன கதை சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு இப்போ படிச்சதுக்கு. யஹ ஏவ யார ச இதகம் சர்வம் பவதி, அகம் பிரம்மாஸ்மீதி யாரு தெரிஞ்சுக்கிட்டானோ அவனுதான் எல்லாம் நான் தானே சொல்ல முடியும். நான் அவன் எல்லாமே தான் பாப்பா. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? கர்மகாண்டையோ பக்தியிலோ எல்லாம் டிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சரியா? சுத்த பக்தி அப்படி திரும்பி, அதனாலதான் பக்தினு பத்தி கீதையில சொல்லும் போது ஆர்த்த பக்தி, ஜிக்னாசு பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஞானி பக்தி. எதுக்கு இப்படி பக்தி வச்சு என்ன மேல பக்தி இப்படி 4 பேர் பண்ணுவாங்க, என்ன விரும்புவாங்கன்னு தானே சொல்லியிருக்காரு பகவான். ஆர்த்தோ ஜிக்னாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. அப்போ இதுல ஒண்ணுலொந்து ஞானி பக்த நம ஆகணும். சரியா? ஞானி பக்தன் என்ன இப்போ புரிஞ்சுக்கணும். அகம் பிரம்மாஸ்மி అని யாரு டிக்ளேர் பண்றானோ அவன்தான் ஞானி. ஞானி பக்தியோட கூடி இருக்கிற ஞானி. பக்தி என்ன இப்ப புரிஞ்சுதோ? எங்க விபக்தி இல்லையோ அது பக்தி. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னதுக்கு அப்புறம் அகமேவ சர்வமிதம் ஜெகத்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுதான் அசல் ஆக்சுவல் பக்தி வார்த்தைக்கு அர்த்தம். விபஜனை இல்லாதது. அது நம்ம எங்கோ இருக்கிறோம் பக்தி பேர் சொல்லி. அதனாலதான் பகவான் அதே இடத்துல அந்த கீதையில ஞானி தூ ஆத்மைவ மே மதம், ஞானி நானும் வேறில்லை சொல்லிட்டாரு இல்ல? அப்படின்னு அர்த்தம் என்ன? அகம் பிரம்மாஸ்மி தத்துவமஸ் எல்லாம் அதுல அடங்கி போச்சு இல்ல? அப்படின்னு சொல்லி ஞானி தூ ஆத்மைவ மே மதம். அப்புறம் உபனிஷத்துல வேற இடத்துல சொல்றது, அப்படிப்பட்ட அகம் பிரம்மாஸ்மி ஞானி பக்தி. ஞானி பக்தி டெபினேஷன் இன்னைக்குதான் இது ரெண்டும் சேர்த்துட்டோம். நம்ம இது முன்னாடி எப்பவும் சொல்லல. அப்படி இருக்கிறவங்க தேஷாம் சுகம் சாஸ்வதம், அவங்களுக்குதான் சாஸ்வதமான இந்த சுகமான ஆனந்தம், பிரம்மானந்தம்.
அவங்களுக்கு தான், தேஷாம் அவங்களுக்கு மட்டும்தான், ந இத்தரேஷாம் அடுத்தவங்களுக்கு இல்லைன்னா கர்ம காண்ட, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்னாசு பக்தி, ஆர்த்தி பக்தி அவங்க எல்லாரும் கிடையாது. இவனுக்கு தான் ஞானி பக்தி. அதனால ஞானி பகவான் ஒன்னாய் போயிட்டார். பேதம் இல்லை பாத்தீங்களா? இப்போ இந்த விஷயத்தினை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே எந்த விஷயம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னவனதான் சர்வ பிரம்மமா பார்க்க முடியும் ஆயிடுவான். அதனால அந்த ஞானி பக்தி தான் அகம் பிரம்மாஸ்மி பக்தி. பக்தின்னு சொல்லக்கூடாது, அகம் பிரம்மாஸ்மி. இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணிட்டு இங்க உபனிஷத்து ஒரு உதாரணம் கோட் பண்றது, அர்த்தவாத மந்திரம்னு சொல்ல வேணாம், சரியா? ஜஸ்ட் நமக்கு புரியறதுக்காக என்ன சொல்றதுன்னா, இப்போ அந்த மந்திரத்துல இருக்கு, இப்ப நான் படிச்ச அந்த பாகத்துல, தத் ஏதத் பஷ்யன் ரிஷிஹி வாமதேவஹ. வாமதேவனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ரிஷி இருந்தாரு. அவர் அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அகம் பிரம்மாஸ்மி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கதை இல்ல, மொத்தத்துல அந்த ஆத்மதேவனை ரிஃபர் பண்றது இங்க. இதுதான் அந்த ஆத்மதேவன் ரிஷி பாத்தி பஷ்யன். அந்த பஷ்யன் అనేది ரொம்ப முக்கியமான ஒரு வெர்பு. அது விஷயத்துக்கு அப்புறம் வரேன் நான். அதுல ரொம்ப விஷயம் இருக்கு அதுல, சரியா? தத் ஏதத் பஷ்யன் ரிஷி வாமதேவ. அதுக்கப்புறம் இப்போ முன்னாடி என்ன சொல்லுது சாருன்னா, அங்க அதுதான் சொல்லிருக்கேன். என்னது? இந்த மாதிரி தத் அபவத் ரிஷீணாம் மனுஷ்யாணாம், ஓகே, தேவானாம் எல்லாரும் இந்த ஞானத்தை அடையலாம்னு தான் முதல்ல சொல்லிருக்கேன். தேவானாம் பாத்தீங்களா, அங்க வந்துச்சு முதல்ல தேவானாம் வந்துச்சு, ரிஷினாம் வந்துச்சு, மனுஷானாம் வந்துச்சு. இப்போ ரிஷிலும் மனுஷர்களும் தேவர்களும் கூட ஞானத்துக்கு தகுதி இருக்கான்னு, அதுக்குதான் நான் பேசின விஷயம். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த வரியில தான் இங்க ஏதத் பஷ்யன் அங்கிருக்கு. தத் ஏதத் பஷ்யன் ரிஷி வாமதேவா. இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, இங்க பாருங்க. அப்போ அகம் பிரம்மாஸ்மி இத்தியனி வாமதேவ ரிஷி அவரை தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வார்த்தைகள் என்னன்னா, பிரதிபேதே அகம் மனுஹு அபவகம் சூரிய, இப்படி ரெண்டு உதாரணம் அங்க கோட் பண்ணி என்னன்னு அதுக்கப்புறம் சொல்றாராம். அவர் பிரதிபேதேன்னா அவர் டிக்ளேர் பண்ணார். ரியலைஸ் உணர்ந்தாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்படி சொன்னார். என்னன்னா, நானே மனு, நானே சூரியன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்படின்னா நானேதான் வாயு, நானேதான் பஞ்சமகாபூதங்கள், நானேதான். அப்ப எல்லாமே வரணும். எத்தனை உதாரணம் கொடுத்தும் உபனிஷத்து, ரெண்டு மனுவன்னு சொன்னாவே போதும். அவர் தான் எல்லா ஊருக்கு. நானே மனு, நானே பிரஜாபதி, எல்லாம் கிளியரா சொன்னாரு. அகம் மனுஹு அபவகம் சூரியஹா அப்படின்னு முதல்ல அவரே சர்வம் அப்படின்னு அர்த்தம் என்ன? He recognized himself as Brahman and he came to know that I am everything. Sarvam Brahmamayam. சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு சொல்லி அப்புறம் உபனிஷத்து வேற என்ன ஆட் பண்றதுன்னாங்க, இப்படிப்பட்ட இவன் அது வாமதேவன் மட்டும் இல்லை, யாரும் அந்த மாதிரி. வாமதேவர் ஒரு உதாரணம், அவ்வளவுதான். அப்படி சஹயஹ தேவாஹச்ச ந அபூதிஹி ஈஷத் அனி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எவ்ரி ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அப்புறம் போய் ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்க பார்க்கணும்னு பார்க்கலாம், பட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப அது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுண்டு. ஏன்னா அங்க டிசைட் பண்ணணும், விசர்க வைக்கணும், விசர்க ஏதோ பண்ணணும்.
பட் அதுதான் சென்டென்ஸ். அடுத்தது விஷயம் என்னன்னா, என்ன சொல்றது, அப்படிப்பட்ட அவனுக்கு தேவதர்கள் கூட அவனை தடுத்த முடியாது. அதான் ஸ்டேட்மெண்ட். எதுல தடுத்த முடியாது? அந்த ஞானம் அடைஞ்ச ஞானினி மோட்சம் அடைய விடாம தடுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட். சரியா? ஆனா ஞானம் அடையறதுக்கு மட்டும் நிறைய தடங்கள் பண்ணுவான். ஏன் பண்ணுவான் இது கூட இங்க இருக்கு. இப்போ இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, நேக்கட் ட்ரூத். இப்படி பப்ளிக்ல சொல்லலாமா, அது வேற இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்லலாமான்னு தெரியல. ஆனா என்ன பயம், உபனிஷத்து சொல்லுற பச்சையா சொல்லு. சரியா? பயப்படாம கேட்க முடிஞ்சா ஓகே. தேவதர்கள் கூட அப்படிப்பட்ட அந்த ஞானினி அவன் ஜீவன் முக்தனு ஆகாமே, இது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவனி ஜீவன் முக்தன் ஆகாமையோ விதேக முக்தன் ஆகாமையோ மோட்சம் அடைய முடியாமையோ செய்யறதுக்கு அவங்களுக்கு கூட சக்தி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது தேவதைகளுக்கு கூட. அப்படி அந்த விஷயம். இப்ப இங்க சங்கரர் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னால கொஞ்சம் விசலேஷனம் பண்றாரு. சரியா? விசலேஷனம். தேவதைகளை முமுட்சுவா இருக்கிற போது, சாதகர்களா இருக்கும் போது அவங்களுக்கு மட்டும் அந்த ஞானத்துக்கு போக விடாம, சத்சங்கத்துக்கு போக விடாம, சிரவணம் பண்றதுக்கு விடாம தேவதைகள் நிறைய தடங்கள் பண்ணுவாங்களாமா. சரியா? ஆனா ஞானம் அடைஞ்ச ஞானினே அவங்க மோட்சம் அடையும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுத பாயிண்ட்? வடியில பண்ணலாம், போய் சேர்ந்தவன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா ஞானம் அடைஞ்சவரோட மோட்சத்தினை தேவதன் கூட தடுக்க முடியாது. எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தா அதுக்கு 2-3 ரீசன்ஸ். அந்த ரீசன்ஸ் உபனிஷத்துல இருக்கு. ஆனா அந்த சங்கரர் பாயிண்ட் வைஸ விசாரணை பண்றாரு. அப்பதான் அது நமக்கு புரியும். சிம்பிள் தான். முதல் ரீசன் என்ன சொல்றாருன்னா, உபனிஷத்துல இருக்கிறது தான். முதல்ல இங்க பாருங்க, ஞானத்துக்கு மோட்சத்துக்கு கேப் இல்லை. ஞானத்துக்கு மோட்சத்துக்கு 2 பதங்கள் உபயோகப்படுத்துறோம், கேப் இல்லை. அந்த கேப் అనేది இல்லாதனால, கால விவதையோ தேச விவதையோ எதுவுமே இல்லாதனால என்னாச்சு, அங்க தேவதைகள் ஒன்றும் பண்ண முடியாது. கேப் இருந்தா பண்ணுவார். சரியா? இது ஒரு ரீசன். பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஒரு இடியம் there is a lot of gap between the cup and the lip. cup and lip. அது மட்டும் இல்லை, அப்புறம் சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உடம்பு போய் ஒத்துக்க சேர மாட்டேங்குது. there is a lot of gap between the lip and the stomach also. என்னமோ போக மாட்டேங்குது. அதனால இங்க அந்த இடமே இல்லை. அதனால இங்க சங்கரர் இந்த பாயிண்ட் இப்படி இருக்கிறதுனால, பொதுவா சொல்லுவோம் வேதாந்தத்திலோ கீதையிலோ கூட பகவான் சொன்னாரோ, எங்காவது ஞானே நைவது கைவல்யம், ஞானத்தினால மட்டும்தான் கைவல்யம், இல்ல ஞானாதேவ மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த விஷயம், இந்த நிலைக்கு விசாரணை செய்ய சக்தி வந்ததுக்கு அப்புறம் அப்படி சொல்லக்கூடாது, தவறு. ஞானம் அதுக்கப்புறம் பிறகு அப்புறம் சுவாமி மோட்சம் தரேவா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஊட்டி கொடுத்தாரு. அப்படி கிடையாது. ஆனா
அந்த பதங்களை உபயோகப்படுத்த ஞானாத், ஞானத்தினால மோட்சம். ஞானம் அடைஞ்சது பிறகு மோட்சம். இப்படி சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? ஞானமேவ மோட்சம். அப்பதான் கேப் இல்லையே. ஞானம் அதான் மோட்சம். நீ அப்படி சொல்லாம ஞானா மோட்சம்னு சொன்னா காரிய காரணம். ஞானம் காரணமாயிடுச்சு, மோட்சம் காரியமாயிடுச்சு. காரிய காரண பாவனை ஏற்படும். பாத்தீங்களா? ஞானம் ஏவ மோட்சம். த்ரூ நாலேஜ், நாலேஜ் மூலமா, ஆஃப்டர் த நாலேஜ், ஞானத்துக்கு அப்புறம். இப்படி சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் சாஸ்திரத்துல கூட எங்க அவர் சொன்னா அது ஒரு ஃபிகரேட்டிவ். ஃபிகரேட்டிவ்னா உருவமான ரீதியில, உருவகமான ரீதி. ஃபிகரேட்டிவ் வேண்டாம் சார், அது புரியல. இங்கிலீஷே கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிறோம். நான் சும்மா பார்த்தேன் என்ன சொல்லுவாங்க இதுக்கு. அதனால் ஞானமேவ மோக்ஷ, ஞானமேவ கைவல்யம். ஞான சமய காலே ஏவ கைவல்யம் மோக்ஷ. ஞான காலே, சமய காலே. இப்ப இது இது புரியாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வேதாந்தம் நிறைய வருஷங்கள் எல்லாம் கேட்டு வேதாந்தம் நல்லா புரியுறதே, நல்லா இருக்கே, கேட்கணும்னு இருக்கே, ஆனா எனக்கு என்ன மோட்சம் வரலை. மோட்சம் எப்போ வரும்? சொன்னார்ல சுவாமிஜி ஜோக்கர், நிறைய சத்சங்க கேட்டு அதுக்கப்புறம் கூட சுவாமிஜி, how far I have come up in the spiritual growth, spiritual ladder. சுவாமி ஜோக்க கால் முட்டி வரைக்கும் வந்திருப்பேன் அப்படின்னு. நீங்க அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம குரூப்லயே நம்ம குரூப்னு இது இல்லை, வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களே நிறைய பேர் நல்லா புரியுது சுவாமி, வேதாந்த புரிஞ்சுது. ஆனா மோட்சம் இந்த ஜென்மத்துல வருமா இல்லையா? அசடு, சரியான அசடு. எப்படின்னா இதுக்கு பொதுவாக என்ன சொல்றோம், எனக்கு புரிஞ்சதே ஆனா மோட்சம் வரலன்னு சொன்னா அஞ்சனம் என்பது நான் அறியும் மலையாளம். மஞ்சள் போல் வெளித்திருக்கும் అని ஒருத்தன் சொல்றான். இந்த மையன்ன என்னன்னு எனக்கு தெரியும், அது இந்த மஞ்சள் போல் வெளிச்சம் வெள்ளையா இருக்கும் அண்ணா. அவனுக்கு அப்ப மையும் தெரியல, மஞ்சளும் தெரியல. பாருங்க, வெள்ளது அந்த சுகரோ சால்ட் ஒயிட் அதையும் தெரியல அவனுக்கு. எக்ஸாக்ட்லி அப்படிதான் எனக்கு வேதாந்தம் புரியறது நல்லா இருக்கு, ஆனா ஆனா அது சொன்னவன்னு புரியலேன்னு அர்த்தம். அப்படின்னா ஐ நோன்னு சொன்னா நீ எனக்கு தெரிஞ்சது, அத புரிஞ்சதுன்னா யூ ஆர் ஃப்ரீ. அந்த ஸ்பாட்ல அப்பவே அந்த கேப் வச்சாச்சுன்னா புரியலன்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்த்ரா. ஆனா நேரா கேட்கறதுக்கு சில பேருக்கு பாக்கியம் கிடைக்கல, பாத்தீங்களா? அப்புறம் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இஃப் ஐ நோ ஐ ஆம் ஃப்ரீ நவ் அண்ட் ஹியர்ன்னு சொல்ற மாதிரிதான். இப்ப நவ் அண்ட் ஹியர் అనేది எத்தனோ வாட்டி சொல்லிட்டே இருக்கிறோம், அதோடைய டெப்த் என்னன்னு புரியுறதா? இப்போ இந்த விசாரணை வரும்போது அந்த கேப் இல்லாதனால உபனிஷத்து சொல்றது, சங்கரர் விசாரணை பண்றாரு அதை. சரியா? எனக்கு வேதாந்தம் புரிஞ்சது என்ன, நான் இப்பவே ஃப்ரீ புரிஞ்சது
அப்புறம் ஃப்ரீ ஆகிறது అనేది இல்லை. ஏன்னா ஞானத்துக்கு அந்த ஃப்ரீனஸ்க்கு மோட்சத்துக்கு கேப் இல்லை, ரெண்டு வேறு இல்லை கேப். என்ன அதான் சொன்ன, ஞானமேவ மோட்சம். ஞானம் என்ன அதிக சந்தேகமா இருக்கு சார், எல்லாம் புரிஞ்சிச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் பேரு ஞானம். இன்டெலெக்சுவல் கக்னிஷன் இஸ் கால்டு ஞானம். அதனாலதான் கேனோபனிஷத்து என்ன சொன்னது இந்த கருத்து பத்தி? இஹச்சேத் அவேதி ததா சத்தியமஸ்தி. இப்போ இங்க நீ சரியா புரிஞ்சுக்கிட்டன்னா இப்பவே இங்கே நீ சத்தியமா இருப்பே, சத்தியம் இங்க இப்போ అని. నవండిహిర్ అనేదికి இந்த కేనోపనిషత్తు ఆధారం. ఇహ చేద్ అవీతీత சத்தியமஸ்தி. இப்போ இங்க நீ புரிஞ்சுக்க, இப்போ இங்க இருக்க சத்தியம். நச்சேத் இஹ அவேதீத். இப்போ அதான் எனக்கு வேதாந்தம் புரிஞ்சிச்சு, நல்லா இருக்கு. ஆனா தெரியல இந்த ஜன்மத்துல மோட்சம் வருமோ இல்லையோ, எனக்கு இன்னும் அப்படின்னு சொன்ன. நச்சேதிஹ அவேதீத் மகதீ வினஷ்டி. பெரிய நஷ்டம். அதனாலதான் பி ஃப்ரீ ஆர் பி ஹாப்பி, பி ஃப்ரீ. நவ் அண்ட் ஹியர்னு கூட இன்ஸ்பைட் ஆஃப் ஆர் நவ் அண்ட் ஹியர். இன்ஸ்பைட் ஆஃப் நீ நினைக்கிற இன்னும் அந்த கேப் இருக்கு, எனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல நினைக்கிற, நிறைய கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் இன்னும் நல்லா ஈடுபடணும். என்ன ஏதோ ஒரு மணி நேரம் சொல்லிட்டு போறாரு, நானும் கேட்குறேன். அப்புறம் நேரம் வீட்டுல மணிக்கணக்குல எல்லாம் சம்சாரம் அனாத்மா கூட தான் இருந்துட்டு அப்படி இருக்கேன். அதனால எனக்கு இன்ஸ்பைட் ஆஃப் அனாத்மா எங்க போகாத, அனாத்மா எங்க போக முடியாது, அனாத்மா போக வேண்டியதில்லை. அதனால பிகினிங்ல இந்த ஸ்டேட்மெண்ட் ஞானாதேவ கைவல்யம், பிகினிங்ல எல்கேஜி யூகேஜி அப் டு 9 உபனிஷத்ஸ். இன்னைக்கு தானே இந்த கிளாரிட்டி, இந்த கிளாரிபிகேஷன். ஆனா இப்போ ஞானமேவத்து கைவல்யம் கொஞ்சம் மாத்திட்டேன். ஞானமேவ கைவல்யம் வந்து ஞானமேவ தூன்னு சொல்லும் போது நவ் அண்ட் ஹியர் இங்க இண்டீடு கிடையாது. உண்மையா சொல்லணும்னா ஞானமேதான் கைவல்யம், இது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் மாற்ற மாட்டோம், சரியா? இன்னொரு உபனிஷத்து ஏதோ அது படிச்சா கூட சின்னது, அதெல்லாம் சைடு தொட்டுக்கிறது மாதிரி இருந்தா இனிமே என்ன படி, ஏதோ டைம் இருந்தா முடிஞ்சா படிப்போம், சரியா? அப்போ இங்க அடுத்த விஷயம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்ன அவனுக்கு அந்த மகா வாக்கியம் அவனை டிக்ளேர் பண்ண, அதோடைய பலத்தின்னு வந்து உபனிஷத்து நேரா சொல்லல, நேரா சொல்லல, இன்டைரக்டா சொல்லிருக்கு, சரியா? என்ன சொல்றது இன்டைரக்டா? யாரு அகம் பிரம்மாஸ்மனி தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் வந்து சர்வாத்ம பாவத்தனை அடையுவான். அதானே சொல்லியிருக்கேன், சர்வாத்ம பாவத்தனை அடையுவான். அப்போ அது கூட சொல்லல. இப்போ நான் சொன்னதுனால கிளியர். சர்வாத்ம பாவம் అనేది நம்ம பகவத்கீதா அப்புறம் கைவல்ய உபனிஷத்து எத்தனை இடத்துல கேட்டதுனால அது உங்களுக்கு புரியுது. சர்வாத்ம பாவம், சர்வத்திர சமதர்சனம். உபனிஷத்து இன்டைரக்டா பேசினதே
தஸ்மாத் சொல்லியிருக்கேன். அந்த அகம் பிரம்மாஸ்மி இத்தின்னு சொன்னதுனால அவனுக்கு அப்புறம் தத்து சர்வம் அபவத், அவன் எல்லாம் ஆயிடுவான். சர்வம் அபவத் அந்த பதம் உபயோகப்படுத்தி இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? சர்வம் ஆத்மா இதி பாவக சர்வாத்ம பாவக, எல்லாமே ஆத்மா பிரம்மம் தவிர இன்னொன்னு எதுவுமே இல்லை. இன்னொன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்ற இந்த பேச்சு கூட இல்லை. இந்த வார்த்தை வேஸ்ட். அப்படின்னு என்னன்னா 3 படிகளை புரிஞ்சுக்குங்க இந்த விஷயம். சர்வாத்ம பாவக இஸ் ஈக்குவல் டு, சர்வாத்ம பாவகனே பதம் உபனிஷத்து உபயோகப்படுத்தல. தத் சர்வம் அபவத். சர்வாத்ம பாவக இஸ் ஈக்குவல் டு பேத பாவ நாசக. பேத பாவ நாசக இஸ் ஈக்குவல் டு சம்சார நாசக. 3 படி. 3 படி இல்ல, அர்த்தம் அதுதான். இது ஆயிடுச்சா அது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சுன்னா இது ஆயிடுச்சு. கேப் இல்ல. படி என்ன திரும்பி இந்த படி ஏறிட்டு அப்புறம் அந்த படி போறோம். அகம் பிரம்மாஸ்மிதி ஞானம் சைமல்டேனியஸ்லி அப்புவே சர்வாத்ம பாவம், அப்புவே பேத நாசம், அப்புவே சம்சார நாசம். இது ஒரு விதமான டிஸ்கஷன். இதுக்கு உபனிஷத்திலேயே ஆதாரம் இருக்கு. சரி, அது அந்த ஆதாரம் எங்க இருக்கு, என்ன இப்படி சொல்றீங்க இல்லையா? இப்போ இது இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சங்கரர் பாஷ்யம் அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள். அப்பதான் நமக்கு புரியும். இப்ப அதுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தா, எப்படி சொல்ல முடியும் நீங்க ஞானத்துக்கு மோட்சத்துக்கு நடுவில் கேப் இல்லை అని, தேச காலத்தக எந்த இதுன்னு வெளியில பாருங்க. மிச்சம் எல்லாரும் விசிஷ்டாத்வைதிகள், துவைதிகள், அவங்க இவங்க யாராவது எல்லாரும் கூட என்ன சொல்லுவாங்க? ஜீவன் முக்தி అనేది இல்லை, இங்க முக்தி வராது. நாம அடிச்சுக்கிறோம் ஜீவன் முக்தின்னு. அந்த பக்தன் தியாகராஜனும் பாடிட்டான்னு அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டேன், புரியாது. தியாகராஜர் రామభక్తர் தான். మోక్షము గలదా భూమిలో జీవన్ముక్తులు కాని వారకు ఏ రామ சொல்லு. இவங்க எல்லாரும் பேசுறாங்க எப்படிங்க? இல்ல அர்த்தம் இல்ல. ஆமா, நான் சொல்றேன், இவன் கேட்க மாட்டேன். மோட்சம் கலதா சரி, ஆனா அதையும் கேட்க மாட்டான், உபநிஷத்தை புரிஞ்சுக்க மாட்டான். அவங்க அடிலாம் போயிட்டுமா. இங்கெல்லாம் முக்தி எல்லாம் வராது, ஜீவன் முக்தி கிடையாது. நீ இதெல்லாம் பண்ணணும், இங்க நிறைய பஜனை பண்ணணும், நிறைய ஆண்டு பண்ணணும், நிறைய வாட்டி நிறைய வருஷம் வாசல்ல வந்து போய் வெளியில வரணும். அப்ப எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு கூப்பிடுவாரு, வைகுண்டத்தை கூப்பிட்டுட்டு, வந்தியா, என்ன சமாச்சாரம், இரு பாக்குறேன், நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, இங்க வச்சுக்கலாமா, பக்கத்துல வச்சுக்கலாமா, இல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்காரலாமா, இதெல்லாம் பாக்குறேன் நான். இப்படி எல்லாம் அப்புறம் அங்க போயிடா. இப்படி இருந்தானே எல்லாரும் பெரும்பாலும் பக்தியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பக்தி சம்பிரதாயம் இப்படிதான் பேசுறாங்களே. ஆனா நீங்க மட்டும் வந்து ஞானத்துக்கு மோட்சத்துக்கு கேப் இல்லை. அசல் மோட்சம் என்ன உன்ன திருஷ்டில என்ன, அது அவனுக்கு ஒரு இடம் மோட்சம் என்ன, நாங்க அதை ஏத்துக்கவே இல்லையே. இடம் கிடையாது, ஆளு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இருந்தபடிக்கு இங்கேயே இப்பவே நீ நித்திய முக்தனுதா. அந்த ஞானம் வர வரைக்கும் நீ நினைக்கிற புராணங்களுக்குள்ள சொன்னது போல் அதுக்கு ரொம்ப கை தட்டுவே, ரொம்ப தலாட்டுவே,
அங்க போனதுக்கு அப்புறம் கூட பகவான் என்ன சொல்லுவார் என்ன பார்த்து. நான் இத்தனை வருஷம் இங்கெல்ல நாம சங்கீர்த்தனை சொல்லி பஜனை எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணானே, அங்க போன பகவான் என்ன சொல்லுவார்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மி படிச்சுக்கோ అని சொல்லுவார். யார் இது பதில்? ரமண மகர்ஷி. இவங்க யாரும் சொல்ல மாட்டேங்க, லோக்கல் பீப்புள். கேட்டா ஒரு பக்தர், பகவானே நான் பெருமாளுக்கு நான் பிடிச்சேன்னா பெருமாள்கிட்ட புட்டர் வந்து என்ன கேட்பாருன்னா, நான் யார் விசாரணை பண்ணி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவார். எங்க போயிடுவாரு? அவர் எங்க போடுவார்? தூங்கிடுவார். பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் இருக்கு, இங்க இருக்க. கோபம் வராத சார்? பின்னாடி கோபமே வராதவர். இதானீது ஆத்மைவமே மதம். கோபம் எப்படி வரும்? சரி, அப்படி சொன்ன அதுக்கு சங்கரர் வந்து இந்த உபனிஷத்துல இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு, அது இன்டைரக்டா சொல்ற அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் இங்கே இருக்க பாரு அப்படின்னு சங்கரர் சொல்லி கொடுத்தாதான் நம்ம பார்ப்போம். இல்லைன்னு நமக்கு அது அங்க இருக்குன்னு தெரியாது. 10வது மந்திரத்தில் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பஷ்யன் அనే பதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிட்டு சொல்றாரு. எப்படி ஞானத்துக்கு மோட்சத்துக்கு கேப் இல்லை, அது என்ன அது அப்படின்னு. எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கிராமட்டிக்கலா இருக்கும். சிம்பிள். அங்க என்ன சொல்லிருக்க? அவர்னு தான் பிரம்மமானி தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் வாமதேவர் வந்து சர்வாத்ம பாவத்தனை மோட்சத்தனை அடைஞ்சார் அப்படின்னு தானே சொல்லுது. ஆத்மதேவ அவரை பத்தி உதாரணம் வாமதேவர். ஆனா அங்க வார்த்தை பஷ்யன் இருக்குல்ல. என்ன இது கதா பஷ்யன்? సంస్కృత గ్రామర్ தமிழ் கிராமர் எப்படி பார்த்தாலும் வியாக்கரணத்துல இந்த பஷ்யன் வேர்டு வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள், தற்போதைய பங்கேற்பு. ஆமா, தற்போதைய பங்கேற்பு. அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நல்லா படுத்துறீங்க சார். பிருகதாரண்யக உபனிஷத்து வச்சு எங்க ஸ்கூலுக்கு கொண்டு போறீங்க, மேக்ஸ் சொல்றீங்க, கிராமர் சொல்றீங்க, என்னென்னமோ ஆயிடும். கடைசியில தெரியும் எங்க போய். சரி, இது கேட்டுக்கணும். சிம்பிளா ஒண்ணு இல்ல, ரெண்டு ஆக்ஷன்ஸ், ரெண்டு சேலைகள் சேர்ந்து பக்க பக்கத்திலே இருந்தா அதுக்கு பேர் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஒன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ரெண்டு ஆக்ஷன்ஸ் ஒரே சமயத்துல, சரியா? சைமல்டேனியஸ்லி ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்தா அப்படின்னா நடந்துட்டே போன் பேசுறான். நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? சாப்பிட்டுட்டே டிவி பாக்குறான். சாப்பாடு ஒரு ஆக்ஷனும் டிவி பாக்குறது இன்னொரு ஆக்ஷன் ஆயிடுச்சு இல்ல. இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான் அந்த பஷ்யன் சப்தம் வேர்ல்ட். இல்லைன்னா அங்க உபனிஷத்து பஷ்யத்தை வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் பார்த்ததுக்கு பிறகு. ஞாத்வா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பஷ்யன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தி அப்பவே அவரு சர்வாத்ம பாவனை அடைஞ்சார். அப்பவே அதே இல்ல, ஆப்போசிட்டா சொல்லணும்னு மேல உதாரணங்கிறது, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிவி பார்த்தேன், அது முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்போ சொல்ல முடியாது. இங்க அப்படி கேப் இருக்குல்ல. சாப்பாடுன்னு வேற ஆக்ஷனு, சாப்பிட்டுட்டே டிவி பார்த்தேன். அது எப்போ அப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண முடியும்? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? என்ன பார்த்துட்டே கேட்குறீங்க, பார்த்துட்டே கேட்குறீங்க, நானும் உங்களுக்கு பார்த்துட்டே பேசிட்டு இருக்கேன். ரெண்டு சைமில்டேனியஸா நடக்கிறதா இல்லையா? அதுதான் இங்க உபயோகப்படுத்திச்சு உபனிஷத்துன்னு சொன்னா.
அதிலோ அந்த கேப் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் ஞானத்துக்கு மோட்சத்துக்கு மோட்சம் என்ன சர்வாத்ம பாவம் தான் மோட்சம் சொன்னோம். இப்போ வேதபா நாசம் தான் சம்சார நாசனம், வேற என்ன மோட்சம் என்ன? அதனால సో ఇది ప్రెజెంట్ పార్టిసిపల్ అనేది అది కాటిట్టి ಅವರು அந்த விஷயத்தின் ஒரு ரீசன் நிரூபணம். இன்னொரு ரீசன், ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னு சொன்னா, தேவதைகள் கூட ஞானினி ஜீவன்முக்தன் ஆகாமே தடுத்த முடியாத விஷயத்தினை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஆர்குமெண்ட் பாயிண்ட் அது மறக்கூடாது. எது பத்தி சார் ஆர்குமெண்ட் விஷயம் மறந்து கூடாது. அங்க உபனிஷத்து ஆத்மாஹி ஏஷாகம் சஹ பவதி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குங்க. ஓகே, ஆத்மாஹி ஏஷாகும் சஹ பவதி. இங்க ஞானி ஆத்மாவா இருந்து அவர் அப்புறம் he become identical with everything. இருக்கிறதையும் எல்லாத்துக்கு கூட ஒன்று ஆகிறது, தெரிஞ்சுக்கிறதையும் எல்லாமேவா இருக்கிறதையும் ஒரே வார்த்தை. அதனால நோயிங் இஸ் பீயிங்னு சொல்றோம். நோயிங் அப்புறம் நான் அப்புறம் பீயிங் ஆயிடுவேன்னு கிடையாது. இப்ப புரியுறதா அந்த வார்த்தை? தெரியாது. இங்க அடுத்த தேவதையே நமக்கு விஷயம் தேவதைகள் கூட இவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன லாஜிக்? செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம். எப்போ ஞானி அவன் ஹி பிகம் எவ்ரிதிங், அப்போ தேவதைகள் கூட அவரே ஆயிட்டார் இல்ல? அதுதானே அங்க சொல்லிருக்கு, நானே மனு நானே சூர்யானே. இவரே தேவதைகளாவும் ஆயிட்டாருன்னு அர்த்தம் என்ன? ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு, டபுள் போஸ் ட்ரிபிள் போஸ் கிடையாது. உணர்ந்தா நானே தான், அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லாம் சர்வம் அகமேகம். அப்படி உணர்ந்ததுனால அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு தேவதைகள் எப்படிதான் கஷ்டம் கொடுப்பான், ஹார்ம் செய்வானா? ஏன் ஞானிக்கு ஹார்ம் பண்றதுன்னு அவங்களுக்கே நஷ்டம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிதானே? அவனுக்கு அவன் நஷ்டம் பண்ணிக்குவானா என்ன? கஷ்டம் கொடுக்கும். இன்னொரு லாஜிக் இது பாத்தீங்களா? ஞானி சர்வம் தானே என்னன்னு சொல்லிட்டேன், தேவதைகளும் அதுல இன்க்ளூடட். அப்படி இருக்கும்போதோ அப்படி நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஞானின்னு தேவதைகளை எப்படி அவருக்கு ஹானி பண்றதுன்னு அவன் ஏதாவது தடுத்துடணும், அவனே நாசனம் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அவன் பண்ண மாட்டான். இன்னொரு லாஜிக், பண்ண மாட்டான், முடியாது, பண்ண மாட்டான். அப்புறம் இங்க வரைக்கும் இப்ப நான் படிச்சது அதில் இந்த விஷயம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த பாகம் அந்த மந்திரத்தில் 10வது மந்திரத்தில் விஷயம் என்னன்னா, இங்க வரைக்கும் ஞானி பத்தி பாராட்டி அவருடைய குளோரி எல்லாம் சொல்லியாச்சு. சரியா? எங்கிருந்து 7வது மந்திரத்திலோ ஆரம்பிச்ச வித்யா சூத்திரத்திலோ நின்று ஆத்மா இத்யேவ உபாசீத, அங்கதானே வித்யா சூத்திரம். அதாவது ஞாபகம் வச்சுக்கணும், யாராவது அந்த காலத்துல விருதாரண்யம் படிச்சான்னா வித்யா சூத்திரம் என்ன சொல்லுன்னு கேட்பாங்களா பெரியவர்கள்? ஆத்மா இத்யேவ உபாசீத. ஓகே, குட். அப்படி அது அகம் பிரம்மாஸ்மின்னு பிருகதாரண்யக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பாசுதான். வித்யாசூத்திரம் சொல்லி அதோடைய விவரணம் தான் இங்க பாருங்க. இப்ப எங்கெல்லாம் பார்க்க வேண்டாம் இடம், அந்த விவரணம் தான் 8வது மந்திரம், 9வது மந்திரம், 10வது மந்திரத்துல இங்க வரைக்கும். அதோடைய ஏன்னா சூத்திரம் என்ன ஸ்மால், அதனை விவரிக்கணும் இல்லையா? அது விவரிக்கிற சமயத்துல நம்ம கொஞ்சம் இன்னும் ஆழமா உள்ள போய் சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் எடுத்துட்டு வித்யாசூத்திர பாஷ்யம், அப்புறம் மகா வாக்கிய பாஷ்யம்,
2 3 கிளாஸ் தள்ளிட்டோம், 4 கிளாஸ். இனிமே கதை என்ன சார்? ஓகே, நான் அதை அடுத்து படிச்சு முடிச்சுடுவேன். எனக்கு அது ஓகே இருக்கு 5 மினிட்ஸ். அடுத்த பாகம். அதையோ அந்யாம் தேவதாமுபாஸ்தே அந்யஹ அசாவன்யஹ அஹமஸ்மீதி ந சவேத யதா பசுரேவகம் ச தேவானாம் யதாஹ வை பஹவஹ பசவோ மனுஷ்யம் புஞ்சுः एवमेकैकं मेकैकः पुरुषः देवान् भुनक्ति एकस्मिन्नेव पशवादीयमाने अप्रियं भवति किमु बहुश तस्मात् येषां तन्न प्रियं यदेतत् मनुष्या विद्युः. வெரி இம்பார்ட்டன்ட் அகைன் சொன்னேன் இல்லையா, இங்கதான் ஏற்றுக்க முடியாது, அப்படி இருக்கும் உபனிஷத்துடைய பேச்சு. நேரா இந்த மாதிரி பளிச்சுன்னு இப்படி நேரா சொன்னது எங்கேயுமே இல்லை. நேக்கட் ட்ரூத் சொன்னேன் இல்லையா. சரி, என்ன அங்க வரைக்கும் ஞானியுடைய விஷயம், ஞானியுடைய பெருமை, அகம் பிரம்மாஸ்மி ஞானம், அதெல்லாம். இப்போ இங்க வந்து அக்ஞானியோட விவரணம். அப்படி ஒருவேளை அது யாரோ தெரிஞ்சுக்கல, அப்படி வரலன்னா, அப்படிப்பட்ட அந்த அக்ஞானிக்கு அகம் பிரம்மாஸ்மி தெரியல, அதனால அவன் சம்சாரத்திலிருந்து விடுதலாகல, அப்படிப்பட்டவன் தேவதைகள் விடமாட்டாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்க சைட்ல, அதெல்லாம் வருது. இவன் தேவதைகள் ஒண்ணும் பண்ண முடியல, ஞானின் அவங்க தேவதைகள் கையில மாட்டிக்கிறான். சரியா, பாயிண்ட் வைஸா போகணும். கொஞ்சம் தான் சொல்லுவேன், இன்னைக்கு டைம் ஆயிடு. மொத்தத்துல த லாட் ஆஃப் தி அக்ஞானி, அவர் டியர் ஃப்ரெண்ட் சம்சாரி இருக்கானே சங்கரர் வந்து இந்த இடத்துல கூட ரொம்ப விஸ்தரிச்சு இல்லை, பட் அடிக்கடிக்கு வேற இடத்துல எல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த சம்சாரி பத்தி பேசும்போது கோட்ஸ் இதுல இருக்கிறது என்னது, அவித்யா சூத்திரம். என்ன அடுத்த டாபிக் இப்போ, அவித்யா சூத்திரம் சொல்றேன் எங்க இருக்கேன்னு. அக்ஞானிகள் யாரு தேவதைகளோட கையில சிக்கிக்கிட்டு, உபனிஷத்து சொல்றதே தேவதைகளோட கையில சிக்கிக்கிட்டு இந்த அக்ஞானி திண்டாடிட்டு தெருவுல நிக்கிறானே, யார் சார் தேவதைகள கையில சிக்குகினதன்னா, யாரெல்லாம் அவங்களை பூஜிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும், யாரெல்லாம் கர்ம காண்டத்துல ரொம்ப ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாரும். இது யாரும் சொல்லி படிச்சு சொல்ல மாட்டாங்க, இது ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எங்களை போல ஆச்சாரியர்கள், குரு, எங்க குரு, யாருக்கு எதுக்காக பயப்படுறது? இருக்கிற சத்தியத்தை மறக்கலாம். சங்கரர் அவ்வளவு எழுதி வச்சதுக்கு அப்புறம் சரி. அவித்யா சூத்திரம், அதுக்கு பிறகு இப்போ இது பார்ப்போம். இனிமே இந்த செக்ஷன்ல வர விவரணம் மிச்சம் என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன எல்லாமே இந்த அவித்யா சூத்திரத்துடைய விவரணம். அங்க வித்யாசூத்திரம் விவரணம் ஆயிடுது. அவித்யா சூத்திரம் இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இன்னும் 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லுவேன். என்ன ஆயிடுச்சு இப்போ, இந்த அவித்யா சூத்திரம் இந்த போர்ஷனுடைய சாரம் என்னன்னு சொல்லிட்டேன் 2 வார்த்தை உங்களுக்கு. யாரெல்லாம் ஈஸ்வரன் நானு வேறு ஜீவனும் அண்ட் ஈஸ்வரன் வேறான பேத பாவத்தோட பார்க்கறானோ அவனு வந்து முட்டாள், மூர்க்கன். அவனுதான் உபாசன பேர்லயோ கர்மகாண்ட பேர்லயோ அதுல ஈடுபட்டுட்டு தேவதோட கையில சிக்கிக்கிறான்.
சரியா? அப்படின்னா பேத புத்தியோட தேவதைகளని எந்த தேவதைன்னு ஆகட்டும். ஏன்னா ஈஸ்வரன் சொன்ன நம்ம அவர் வந்து தனியா எடுத்துக்கிறோம். ஈஸ்வரன் தனியா இங்க இருக்காரு. சமஷ்டி மொத்தம் சேர்ந்துதான் சமஷ்டின்னு பிரபஞ்சம் காரண பிரபஞ்சம். அதனால பேத புத்தியோட அதத தேவதைகளுக்கு தனித்தனியா நான் வேறே, இந்த தேவதை வேறே, அந்த சுவாமி வேறே, நான் ஆசாமி நான் வேறேன்னு சொல்லி பூஜிக்கிறானோ அவங்களுக்கு எல்லாருமே உபனிஷத்து என்ன கூப்பிட்டு தெரியுமா? அவங்க எல்லாரும் தேவானாம் பசுகு அண்டர்லைன் பண்ணிக்குவோம். அப்புறம் வீட்டுக்கு போய் அங்க இருக்கு தேவானாம் பசு. இவன் தேவதனுக்கு ஊழிகம் செய்யற சேவை செய்யற ஒரு விவசாயதாரன் வீட்டுல இருக்கிற பசு மாடு போல் அந்த தேவர்கள கையில இவனும் சேவை பண்ணிக்கிட்டு தாசனு தாசனு சர்வெண்ட் 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 சொல்லிட்டு எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்டு தெரியுமா? அது இவனு தேவதனுக்கு பசு. யாரு யார் இந்த தேவதைகள் வேறு நானும் வேறு, ஈஸ்வரன் வேறு நான் வேறுன்னு இந்த பேத புத்தியோட அவர் சுவாமி நான் ஆசாமனி சொல்லிக்கிட்டு இப்படியே காலம் தள்ளிட்டே இருக்கிறானே. இப்படியே கர்மட்டர்கள்னு சொல்லுவான் சாஸ்திரத்துல. இல்லைன்னா கர்ம ஜடகான்னு சொல்லுவா இன்னொரு காமெண்டேட்டர். அவங்க எல்லாரும் பசு கூட சமம் தான் திட்டுற. இனிமே என்ன மூர்க்கனா பூனை என்ன திட்டுறது? பசு சொல்லு நாய் அது திட்டுறாங்க. தேவானாம் பசு பார்த்தீங்களா? இப்போ உபனிஷத்து இந்த அவித்யா சூத்திரத்துல எங்க சொல்றதுன்னு சொல்றேன். அது ரொம்ப முக்கியம். சரியா? வித்யா சூத்திரம் ரொம்ப சின்னதா இருக்கே, ஆத்மா இத்தேவ உபாசித. ஆனா இங்க கொஞ்சம் பெருசா பார்த்துக்கிட்டாத இதுல 2 கருத்து மெயினா வருது. அத அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சாச்சு. அத அங்கிருந்து எடுத்துக்கணும். அத யஹ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யஹ அசாவான் யஹ அகமஸ்மீதி. தேவதர் வேறே, நான் வேறே, அந்நிய அவங்க வேறே, நான் வேறே, நான் வேறு. அகமஸ்மீத்தின்னா நான் வேறே தான் இருக்கேன், ஜீவனா தான் இருக்கேன். தேவத்தன் உபாசிக்கிற அவங்க அந்நிய வேறே. இப்படி இருக்கிறவன் வந்து ந ச வேத. அவித்யா சூத்திர மந்திரம்னா ஆக்சுவலா அந்த 3 வார்த்தை கூட போதும். சஹ, ஆனா அது சென்டென்ஸ் பூர்த்தி சஹ ந வேத. அவன் ஒன்னும் தெரியாதன்னு மக்கு. இந்த மாதிரி பூலு முட்டாளு ஏதாவது சொல்லுங்க. ந சவேதா. அப்போ அவித்யா சூத்திரம் வந்து இது எல்லாமே என்ன சொல்லியிருக்கான்? மெயின் வேத புத்தியோட தானும் தேவதர்களும் கடவுளுக்கு இருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பாவத்தோட யார் இருக்கிறானோ அவனுக்கு ஒன்னும் தெரியல. ஃபூல், த ஃபூல் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். அதுதான் அவித்யா சூத்திரம். சரியா? இப்ப அதுலதான் அதுக்கப்புறம் சொல்றது அது கூட ஆட் பண்ணிக்கலாம். யதா பசு ஏவகம் சஹ. எப்படி இந்த பசு மாடுகள் எல்லாம் டொமெஸ்டிக், முக்கியமா வீட்டுல வச்சுட்டு வளர்த்துறோமே, அதுக்காகவா பார்ப்போம். நமக்கு அது வேலை பண்ண நம்ம எப்படி என்ன பண்ணணும் வரும் வேலை அதெல்லாம் பல டொமெஸ்டிக், குதிரை ஆகுது, யானை ஆகுது, கழுது ஆகுது, அப்புறம் மாடு ஆகுது, ஆடு ஆகுது, எல்லாம் அதே போல். அதே சக தேவானாம் யதா அவை பகவ பசவக. பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லி அதனால இவன் தேவதைக்கு பசுவான்னு சொல்லி இது இன்னும் ஒரு பதம். ஏன் அப்படி சொல்றது, என்னதான் பண்ணுவாங்க அவங்க என்னது அடுத்த வகுப்புல தான் நம்ம இந்த அவித்யா சூத்திரத்தின் மையமா வச்சுக்கிட்டு பேசணும். ஸோ சஹ ந வேத అనేది ஒரு பாயிண்ட். அப்போ அவன் யாரு அப்படி டசன்ட் நோ, தெரியாதவன் என்ன. அதனால என்ன அவனு தேவதனுக்கு அவன் பசு. சரியா?
அப்படின்னா அவன் ரொம்ப சிம்பிள் டன். சிம்பிள் டன் என்ன தெரியுமா? who is having a tons of ignorance, he is called simpleton. இந்த தேவானாம் பசு சகன்னா தாசபாவம், சர்வெண்ட் ஆட்டிடியூட். அப்போ இதுக்கு அடிப்படையா எல்லா கர்மகாண்டிகளும் வருவாங்க. அப்போ எல்லா கர்மகாண்டத்தில் ஈடுபடுறவங்க எல்லாருமே உபனிஷத்தை பசுகளை கூப்பிடுறதே. ஏமா எல்லாமே துவைத்தம் அதிர்ஷ்டாத்வைத்தம் எல்லாரும் அத்வைதிகள் தவிர அத்வைத ஞானம் ஏன் இப்படி கூப்பிடுறே అని சொல்லி கேட்டா உபனிஷத்தை நான் பதில் கொடுக்கிறேன், அடுத்த வாரம் வா. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.